நான் அதான் பல முறை பல பேட்ட சொல்லியிருக்கேன். திமுக நாம் தமிழர் அடிக்கிற அடிலாம் சாதாரண அடி, அதிமுக காரங்க அடிக்கிற அடி தான் மரண அடியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு நம்மள மாதிரியே எதிர்கட்சின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க இன்னுமே போட்டு விவரசா அடிப்பாங்க. அது ஆளுங்கட்சியை விட ரொம்ப கோரமா இருக்கும். நீ ஏன் இடத்த பிடிக்க அப்படின்னு இருக்கும். இப்ப நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? பல பேர் உங்களை எதிரியா பாக்குறாங்க, நான் யார் எதிரியா பாக்குறேன், நண்பர்களா பாக்குறேன். அவர் பாருங்க, அவர் புனிதரா, மனித புனிதரா, அவர் புத்தரா மாட்டார் நம்ம முதலமைச்சர். அவர் ஒரு சைடு எடுத்து போயிட்டு இருக்கா அப்படி. ஆனா எடப்பாடி என்ன பண்றாரு? என்னது அதிமுக தலைமையில பிஜேபி தலைமையிலையா? அவருக்கு தெரியல. சரியா சொன்ன, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. நாட்டில் என்ன நடப்பது என்று தாவேகாவுக்கு தெரியவில்லை என்பது எடப்பாடி சொல்லித்தான் நமக்கு தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. அது வேற. இப்போ அண்மையில் இந்தியா முழுக்க பேசுபடுபவர்களாக மாறக்கூடிய ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்லுங்க? இந்தியா ஒன்றிய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் இல்லையா? இந்த பட்ஜெட்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன? இது உண்மையிலேயே எளிய பாட்டாளி வர்க்க மக்களுக்கான பட்ஜெட்டான ஒரு கட்சி நிலைப்பாடு இருக்கு. யாரா நிலைப்பாடு இருக்கு? திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, நாம் தமிழருக்கு இருக்கு, அப்புறம் காங்கிரஸுக்கு இருக்கு, பாமகவுக்கு இருக்கு, எல்லா கட்சிக்கும் இருக்கு, தேமுதிக கூட இருக்குமா? இது எளிய மக்களுக்கான பட்ஜெட்டே இல்ல, உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். ஏன் அத கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், குறைய நிறைய ஆனா அதை பத்தி பேசுறாங்க. தாவேகா என்ற கட்சியின் நிலைப்பாடு என்ன?